வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நீரிழிவு சமப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை வந்து பார்க்க போறோம். அது போக இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா மூளைத்திறன் செயல்பாட்டை சரி பண்ணக்கூடியது, மன பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கக்கூடியது, நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, தன்னம்பிக்கை அதிகக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த முத்திரை. இந்த முத்திரையை வந்து குழந்தைகள் வந்து வயசான வரைக்கும் எல்லாருமே செய்யலாம். எப்படி செய்ய போறோம்னா, உங்களுடைய சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரல் பகுதியில் நல்லா சுண்டு விரல் பகுதியில் வந்து கட்டை விரல வைக்கணும். வச்சுட்டு இந்த கைகளை இந்த ஹோல்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கையில் இந்த சுண்டல் வச்சுட்டு இப்படி ஹோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னா இது ஆதி முத்திரை எனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. இப்படி வச்ச ஆதி முத்திரை தான். இந்த முத்திரை பயிற்சியை நம்ம இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முத்திரை வந்து சி முத்திரைன்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரையை இந்த மாதிரி செய்யும் போது இப்படி வைத்து இப்படி செய்யும் போது சி முத்திரைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பயிற்சி முறை இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மடி மேலே வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு சுண்டல் மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. உங்களுடைய மூச்சினை வந்து கொஞ்சம் கவனிச்சு மென்மையாக லேசாக ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கிறீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை இழுக்கும் போது இந்த 4 விரல்களையும் உள்ளே கொண்டு போய் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து மூச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது உங்களால் எவ்வளோ நேரத்துக்கு முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சா போதும். ஹோல்ட் பண்ணி வச்சு அப்புறம் மூச்சை வெளியிடும் போது உங்களுடைய வயிறை உள்ள தள்ளி, அதாவது வயிறு இழுத்து பிடிச்சி அதை வயிறை உள்ள தள்ளி மூச்சு வெளியிட்டுக்கிட்டே இந்த 4 விரல்களை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் அந்த முத்திரை பயிற்சி. சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும், மூச்சை உள்ளே இருக்கும்போது அப்படியே வந்து இதை ஹோல்டு பண்ணி 4 பிடிச்சிக்கணும். வயிறை வெளியே தள்ளிக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை வெளியிடும்போது 4 விரல் ரிலீஸும் பண்ணணும். வயிறை வந்து உள்ளே இழுத்து பிடிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த முத்திரை பயிற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு 21 முறை செய்யலாம். சரிங்களா? அந்த 21 முறை வந்து காலையில் மாலையில் 2 வேளை செய்யலாம். இது வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுலாம் செய்யக்கூடாது. வயிறு எம்டியாக இருக்கும்போது செய்யணும். இதை வந்து உடம்புல ரொம்ப நோய்த்தன்மை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தாராளமாக செய்யலாம். அப்படி 3 நேரத்துக்கு செய்யும்போது என்ன ஆகும், உடம்புல தேவையில்லாத இருக்கக்கூடிய நோய்த்தன்மையாக இருக்கக்கூடிய அச்சம் இருக்குல்லையா, அந்த அச்சம் வந்து சரியாவதுக்கான வாய்ப்பு இருக்கும். வயிற்றை நீக்கி நலமனத்தை பலப்படுத்தி மூளைத்திறன் செயல்பாட்டை அதிகப்படுத்தி உடம்புல நீர்நிலை சமநிலைப்படுத்தி உங்களுக்கு ஆரோக்கியத்தை அற்புதமான இந்த சி முத்திரையை அனைவருமே செய்து நான் கேட்டுக்கிறேன். மேலும் இந்த முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துட்டு வர 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 உங்களுடைய அளப்பரிய ஆற்றல் உங்களுடைய முகத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும். அகத்தின் நிலைக்கும் முகத்தை தெரிகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு முத்திரை செய்ய அனைவரும் அளவாக பெற்றுக்கணும். நன்றி, வணக்கம். நம்ம தந்தையே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து முத்திரை பயிற்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம், உங்கள் வீட்டில் இருந்து. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம.